இரண்டாவது அகற்றி போடுங்கள். என்ன செய்யணும்? அகற்றி போடுங்கள். இந்த பர்த்திமேயு பாருங்க, ஆண்டவர் இவனை தாண்டி போயிட்டாரு, கேட்டு நின்னுட்டாரு. கூட்டு வாங்குங்கிறாங்க. இவங்க வந்து சொல்றாங்க, உன்னை ஏசு சின்ன உடனே என்ன செஞ்சிருக்கணும்? அதுக்குத்தானே ஆசைப்பட்டான். அந்த ஏசுதானே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நான் இப்ப அவர் அருகில் போக போகிறேன், பரிசுத்தம் உள்ளவரை பார்க்க போகிறேன். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நான் உங்க இருக்கிறார். இந்த அசுத்த சந்திக்க முடியாது என்று சொல்லி அந்த வஸ்திரத்தை கலட்டி எரிந்து விட்டு, நீங்கள் என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், விரும்பின காரியம் நடத்தணும், வாழ்க்கையில் ஒரு இரண்டாவது அகற்றி அங்க பாருங்க பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆயி பட்டணத்துக்கு நேராகி போகிற போது அங்கு இஸ்ரவேலர் சேர்ந்த அந்த பாவத்தை நிமித்தம் அங்கு தோற்கடிக்கப்பட்டவர்களாக 36 பேர் மரித்தவர்களாக, முதுகை காண்பித்தவர்களாக, தோல்வியோடு சன்னிதானத்தில் காத்திருக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், செய்ய போகிறார். அகற்ற வேண்டியதை அகற்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிற ஒரு நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். கையும் மையுமாக ஒரு உபச்சாரஸ்திரியை பிடிச்சு கொண்டு ஆண்டவர்கிட்ட கூட்டு வராங்க. நியாயத்திற்கு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், இனி செய்யாத. நல்ல கவனிங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ற எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அகற்ற வேண்டியதை அகற்றியாச்சுன்னா ஆசீர்வாதம் தன்னால் என்ன செஞ்சிடும்? வந்துடும். நிறைவான அகன்று போய் நம்மளால நம்ம பாவத்துல வரும்போது அதிகப்படுத்தணும். கடைசியாக அருகில் வர வேண்டும். அல்லேலூயா. மார்க் 10:50 வாசிங்க. அல்லேலூயா. ஆமா, நல்ல கவனிங்க. அருகில் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் ஆண்டவர் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டு ஆண்டவர்கிட்ட பார்வை அடைவதற்கு இவன் அதிகப்படுத்தினான், அகற்றி போட்டான். மூன்றாவது என்ன செஞ்சான்? அருகில் வந்தான். இவன் அருகில் வந்ததனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தார், அற்புதத்தை அவனுக்கு செய்தார். நல்ல கவனிங்க. யோனாவுக்கு ஆண்டவர் சொன்னார், எங்க சொன்னாரு? நீ நினிவேக்கு போன்னு சொன்னார். அவன் என்ன செஞ்சான்? தர்சிசுக்கு என்ன செஞ்சான்? போனான். ஆண்டவர் சொன்ன பாதையில் போகல, வேற பாதையில் என்ன செய்யறான்? போகிறான். நல்ல கவனி. நகோமி, ஆண்டவர் தேசத்தில் பஞ்சம் வந்த, பெத்லகேம் தேசத்தில் பஞ்சம் வந்ததுனால பஞ்சம் பொழைச்சிடலாம், நம்ம அள்ளி முடிச்சிடலாம், காரு மேலே காரு வாங்கிடலாம், வீடு மேலே வீடு கட்டிடலான்னு சொல்லி ஆண்டவர் அருவருக்கிற மோவாப் தேசத்துக்கு போனான். எங்கே போனா? ஆமாம், போனான். எங்கே போனா? தூரமாக என்ன செஞ்சிட்டா? போயிட்டான். நல்ல கவனிங்க. பேதுரு ஆண்டவரோடு கூட இருந்தவன், நான் மரித்தாலும் மோடு கூட மரிப்பேன்னு சொன்னவன் இப்போ மறுபடியும் என்ன செஞ்சிட்டான்? மீன் பிடிக்க என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். இளைய குமாரன் தகப்பன் இடத்துல வந்து ஆஸ்தியெல்லாம் பிரித்து எடுத்துட்டு தகப்பனை விட்டு பிரிந்து தூர தேசத்துக்கு என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். ஆதாம் ஏவாள் ஆண்டவரோடு கூட உறவாடினாங்க. ஆதாம் ஏவாளோட ஆண்டவரோடு என்ன செஞ்சாங்க? உறவாடினாங்க.
பாவம் செஞ்சது நிமித்தம் ஒரு பலத்துக்காக இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிட்டாங்க, தூரமாக என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. தேவ பிள்ளையே, பாவம் செய்து ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டேலோ, யோனாவை போல எரிச்சல் அடைந்து பகையோடு கூட ஆண்டவர் விட்டு தூரம் போய்விட்டீர்களோ, நகோமியை போல எனக்கு ஏன் இவ்வளோ பஞ்சம், என் குடும்பத்தில் இவ்வளோ தரித்திரியம், என் குடும்பத்தில் இவ்வளோ இழப்பு என்று சொல்லி ஆண்டவர் விட்டு தூரம் போய்விட்டீர்களோ, இளைய குமாரனை போல அவனுக்கு ஆஸ்தி இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கிறதுனால ஆண்டவர் விட்டு தூரம் போய்விட்டீர்களோ, பேதுருவை போல எதிர்காலம் இயேசு மரித்து விட்டார், என் எதிர்காலம் என்னாகும்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்து கேள்வியோடு கூட ஆண்டவரோடு தூரம் போய் விட்டீர்களோ, ஆண்டவர் அருகில் வர இந்த நாளில் உங்களை அழைக்கிறார், அருகில் வர உங்களை அழைக்கிறார். பாவம் செய்த ஆதாம் ஏவாளை கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பலியிட்டு அந்த தோலாடையை கொடுத்து அவர்களை தன்னிடமாய் அவர் சேர்த்து கொண்டார். நகோமி மோவாப் தேசத்துக்கு போனா புருஷனை இழந்தா, பிள்ளைகளை இழந்தா, கைவிடப்பட்டா, எல்லாம் இழந்து போனா. ஆனால் மறுபடி பெத்லகேமுக்கு வருகிறா. அவளுடைய கசப்பை ஆண்டவர் மதுரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. யோனா தர்சிசுக்கு போனா, அங்கு கடல்ல தூக்கி என்ன செய்றாங்க, போடுறாங்க. மீன் வயிற்றுக்குள்ள போய் நாத்தம், அங்க போய் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து இயேசுவேன்னு சொல்லி கத்துறான். மீன் அவனை கரையில் கொண்டு என்ன செஞ்சுட்டு கக்கி போட்டது. பேதுரு அவன் மறுபடியும் ஆண்டவரிடத்திலுமாய் வசனத்தின்படி அவன் வலதுபுறமாக வளைய போடுகிறான். அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். இளையகுமார மறுபடி தகப்பனிடத்தில் வருகிறான். தகப்பன் அவன் என்ன செய்கிறான், சேர்த்து கொள்கிறான். இந்த நாளில் எந்த நிலையில் இருக்கலாம், பஞ்சத்தின் நிமித்தமோ, பரிபூரணத்தின் நிமித்தமோ, பயத்தின் நிமித்தமோ, எதிர்காலத்தை குறித்து கேள்வி நிமித்தமோ, பாவத்தின் நிமித்தமோ, எது நிமித்தம் ஆண்டவர்கிட்ட தூரம் போய் இருந்தாலும் இந்த நாள் பர்த்திமேயை அருகில் அழைத்த ஆண்டவர், சகோதரனே சகோதரியே, தாயே தகப்பனே, அவள் அருகில் நம்மளை அழைக்கிறார். அதிகப்படுத்த வேண்டியதை அதிகப்படுத்தினா, அகற்ற வேண்டியதை அகற்றனா, அருகில் வந்தால் அற்புதம் நமக்கு கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்கிறவர், விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர், விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர், நமக்கு விடுதலையை கொடுக்க காத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்திருக்கலாம், எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடித்து விடுகிறேன். எல்லாரும் எழுந்திருக்கலாம். பெரிய காரியத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறார். உங்களுக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். எல்லாரும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் எழுந்திருந்து தேவ பயத்தோடு கூட எழுந்திருக்கலாம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிற ஆண்டவர் இந்த வேலையில எல்லாரும் என்ன பாருங்க, நீ என்ன கேட்டாலும் இந்த ஜெப வேளையில கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுக்காக யாவற்றையும் கர்த்தரே செய்து முடிக்க போகிறார். உங்களுக்காக கர்த்தரை யுத்தம் பண்ண போகிறார். உங்க கண்ணீர் எல்லாம் இன்னைக்கு மாறப்போகுது. ஆண்டவர் உங்களை சாட்சியா நிறுத்த போகிறார். அந்த பர்த்திமேயு குருடனுடைய அந்த சஞ்சலம், அந்த நாட்கள், பாடுகள் நிறைந்த நாட்கள், இயேசுவை நோக்கி கூப்பிட்ட உடனே எல்லாம் நீங்கினது போல இந்த நாளில் கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியத்தில் அற்புதத்தை செய்ய போகிறார். ஆனால் அந்த ஆண்டவர் உங்க மத்தியிலே வந்திருக்கிறார். எல்லாரும் கண்ணை திறந்து பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. அந்த ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறேன், நீ எனக்காக என்ன செய்ய போகிறாய்? வாசம் தானங்க. அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்ய போறாரு. ஆனால் அவருக்காக நம்ம என்ன செய்ய போறோங்கிறது அவர் என்ன செய்யறாரு, கேட்கிறார். நான் 2-3 வசனத்தை மாத்திரம் சொல்லி ஜெபித்து நிறைவேற்றுகிறேன். ஆண்டவர் என்னையும் உங்களையும் உண்டாக்கினது, உருவாக்கினது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதிய சொல்லி வருவார்கள். துதித்து கொண்டிருப்பார்கள் அல்ல, துதிய சொல்லி வருவார்கள். அருமையான தங்கபாண்டி அண்ணனுடைய வாழ்க்கையில அவர் 1.5 லட்சம் ரூபாய் கடன்ல சாக போனவரை கர்த்தர் அன்னைக்கு சந்தித்து அவர் வாழ்க்கையை மாற்றி இன்னைக்கு ஆசீர்வாதமா, குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு,
வைத்திருக்கிறார். சாட்சியை என்ன செஞ்சாங்க? ஊர் ஊரா 38 மாவட்டத்திலும் போய் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர் துதிய. அப்ப ஏசப்பா உங்களை ஏற்படுத்தினது எதுக்கு? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, ஏத்த வீட்டுக்காரனுக்கு, பின்னாடி வீட்டுக்காரனுக்கு, முன்னாடி வீட்டுக்காரனுக்கு, கூட படிக்கிறவங்களுக்கு, வேலை பார்க்குறவங்களுக்கு, சொந்த பந்தத்துக்கு, நம்ம கிராமத்துக்கு, நம்ம பட்டணத்துக்கு, நம்ம மாநிலத்துக்கு, நம்ம தேசத்துக்கு நீ என் துதியை சொல்லி வரணும் தான் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிநிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்குத்தான் கர்த்தர் நம்மளை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, அவருக்கு சொந்த ஜனமா கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்தெடுத்திருக்கிறார். இயேசு உங்களை எதற்கு ரட்சித்திருக்கிறாரு? அவர் புண்ணியங்களை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. நான் பாவத்தில் இருந்தேன், நான் பாவியாக இருந்தேன், இயேசு நான் தேடி போல, ஆனால் இயேசு என்னை தேடி வந்து ரட்சித்தான்னு சொல்கிறவங்க அல்லையா சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரா? எல்லாருக்கும் ஆண்டவர் தேடி வந்து உங்கள் பாவ வாழ்க்கை விடுதலை கொடுத்துருக்கிறாரா? அப்போ நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? அவர் புண்ணியங்களை, ஏதோ இந்த போதகர் ஐயா, ஜேக்கப் ஐயா மட்டும் இல்லை, ஊழியக்காரங்க மட்டும் இல்லை, சபையில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனமும் கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களா. கர்த்தர் செங்கடலை பிளந்தார், மாராவின் கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றினார், அவர் எரிகோவை விளப்பண்ணினார், யோர்தானை குவியலாக கர்த்தர் நிறுத்தினார். அவர் அற்புதத்தை செய்கிற ஆண்டவர், அவர் அதிசயத்தை செய்கிற ஆண்டவர் என்று சொல்லி அவர் புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க, வாசித்து நிறைவு செய்யலாம். எபிரேயர் 9. போதும். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நம்ம தெரியும். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நோய்கள் எல்லாம் குணமாக்கும் நமக்கு தெரியும். ஆனா இங்கு நீங்க புதுசா ஒரு காரியம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இயேசு எதற்காக ரத்தம் சிந்தினாரா? ஜீவனுள்ள தேவனுக்கு நீங்களும் நானும் எது செய்யணுமா? ஊழியம் செய்யணும்னா ஏசப்பா ரத்தம் சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த சபைக்கு நீங்க எத்தனை வருஷம்னாலும் வரலாம். ஆண்டவர் பரலோகத்துக்கு போகிற ஒரு நாள் வரும்போது, நியாயத்தீர்ப்பு நாளில், உண்மையும் உத்தவமுள்ள இந்த சபையில் உள்ள, பனகுடியில் உள்ள சகோதரியே, சகோதரனே, உனக்காக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற இந்த பரலோகத்துக்கு வான்னு ஏசப்பா கூப்பிட போறது இல்லை. அங்க ஒரு வார்த்தை இருக்குது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசம். உங்களால் ஏன்ற ஊழியத்தை செய்வீங்களா? உங்களால் முடிந்ததை செய்வீங்களா? ஆண்டவருடைய துதியை சொல்லுவீங்களா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த புண்ணியங்களை, ஆண்டவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த புண்ணியத்தை அறிவிப்பீர்களா? ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஒரு பரலோகத்தை, ஆண்டவர் ஒரு கைவேலை அல்லாத ஒரு வீடை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதை கொடுப்பதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த கிராம மிஷனரி ஏக்கமாக நாங்கள் இந்த ஊழியத்தை தான் நாங்கள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். எங்கள் ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கலாம், எங்கள் ஊழியத்துக்காக நீங்கள் கொடுக்கலாம், எங்களோடு சேர்ந்து இந்த ஊழிய பணியில் நீங்கள் பங்கு பெறலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரியுங்க, இன்னைக்கு நாங்கள் இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கர்த்தரால கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நல்ல வார்த்தைகள். ஆமென். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். ஆமென். அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. உட்கார்வோம். பிரைஸ் லார்ட். தொடர்ந்து நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர் சுபா அவர்கள் வந்து கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம்.
அல்லேலூயா. ஜெபிப்போம். அப்பா தகப்பனே, இந்த வேலைக்காக ஆண்டவரே நன்றி ராஜா. அப்பா இந்த வேலைக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய வார்த்தைகள் மூலமாய் நீ ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட பேசி கொண்டிருப்பதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்னும் அதிகமாய் எங்களோடு கூட இடைப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லூக்வாம் கிறிஸ்டியன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். வெளிப்படுத்துதல் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனம் பார்த்தீங்கன்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். இப்போது லூக்காம் கிறிஸ்டியன்னா என்ன அப்படின்னா குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறது. குளிராக இருக்கிறதுனா என்ன? ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது குளிராக இருக்கிறது. அனலாக இருக்கிறதுனா என்ன? ஆவியில் நிறைஞ்சி ஆண்டவருக்கு பிரியமான கிரியைகளை செய்கிறது அனலாக இருக்கிறது. அப்படி தானே? இப்போது நம்ம இந்த வேலையில் கூட நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நம்ம குளிராக இருக்கிறத விட்டுருங்க. அனலாக இருக்கிறோமா வெதுவெதுப்பாக இருக்கிறோமான்றதை பார்ப்போம். ஏன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் தான் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். அதனால் நம்ம அனலாக இருக்கிறோமா வெதுவெதுப்பாக இருக்கிறோமான்னு பார்ப்போம். வெதுவெதுப்பாக இருந்தா அப்படி என்ன சொல்கிறாரு ஆண்டவர் என்ன பண்ணிடுவாராம்? வாந்தி பண்ணி போட்டுருவாராம். இந்த காரியங்களை தேவன் லவோதிக்கா சபைக்கு சொல்கிறாரு. ஏன்னா அந்த நகரத்தில் 2 விதமான தண்ணி வருமா. ஒரு ஊற்றில் ரொம்ப சூடான தண்ணி வருமா, இன்னொரு ஊற்றிலேருந்து ரொம்ப குளிரான தண்ணி வருமா. அந்த 2 தண்ணி சேர்ந்து ஒரு வெதுவெதுப்பான தண்ணி தான் அது லவோதிக்கா நகரத்துக்கு வருதான். அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தா அது எப்படி இருக்குமா, குடிக்கவே முடியாதான். அந்த மாதிரி ஒரு தண்ணியாக இருக்குமா. அதனால தான் ஆண்டவர் அந்த ஒரு எக்ஸாம்பிளை அந்த மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. இதை குறித்து ஒரு சுருக்கமாக காரியங்களை பார்ப்போம். நாம் எப்படி இருக்கிறோன்றத நாமளே சோதித்து பார்க்க போகிறோம். முதலாவது, யூ ஹாவ் நோ ஹங்கர் ஃபார் காட். ஓகேவா? நம்ம பசியாக இருக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். மத்தேயு 5:6 பார்த்தோன்னா, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பசி அப்படின்றது எதை குறிக்குது? பசியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உயிர் உள்ளவங்களாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். பசியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பெருக விரும்புகிறோம், வளர விரும்புகிறோம், விருத்தியாக விரும்புகிறோம் அப்படின்றது அர்த்தம். பசி இல்லை அப்படின்னா நம்ம உயிர் இல்லாமல் போக போகுது அப்படின்னு அர்த்தம். நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு எப்படி இருக்கணும்? பசியாக இருக்கணும். இப்போவும் நிறைய பேர் பசியாக இருப்பீங்க. நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு பசியாக இருக்கணும். மாம்ச பசியை விட கடவுளுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பசி நமக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது, நம்மளுடைய பசி எதில் இருக்குன்றதை நம்ம யோசிக்கணும். கடவுளுடைய வார்த்தையை கேட்குறது இருக்குதா, இல்லைனா மொபைல் பார்க்குறதுல இருக்குதா, இல்லைன்னா மற்ற வேறு காரியங்களில் நம்மளுடைய பசி இருக்குதான்றதை பார்க்கணும். 2வது, பாவம் தான் தெரிஞ்சு தான் செய்கிறேன். ஆனால் இது மனிதர்களுடைய பலவீனம் தான். அதை கடவுள் அறைவார் அப்படின்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்கிறோமான்றதை பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு தடவை பொய் சொல்லும்போது எப்படி இருக்கும்? நம்ம மனசு உறுத்தும். ஆனால் அது திரும்ப திரும்ப அந்த பொய்யை சொல்லும்போது எப்படி இருக்கும்? அந்த பொய்யோட கூட நம்ம பழகிடுவோம். அப்படி தானே? அன்னைக்கு எங்கள் வார்டில் பார்த்தோன்னா, ஒரு சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை தான் இருக்கும். அவங்க அம்மாவை அப்படி ஒரு பேட் வேர்ட் சொல்கிறான், கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான். அவனுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருந்தது. அந்த வழியில் அவங்க அம்மா அப்படி திட்டுறான். நான் கேட்குறேன், என்னம்மா இது சின்ன பையனாக தானே இருக்கான், யார் இதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்றதுக்கு சொல்கிறேன். நான் வேலைக்கு போயிடுவேன், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் சித்தி எல்லாருமே பேசுவாங்க, அதனால் அவனும் பேசுகிறான் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. பாவத்திலே இருந்தோம் அப்படின்னா அது பாவன்றதே நமக்கு தெரியாமல் போயிடும். நம்ம நினைப்போம், இப்போது லஞ்சம் கொடுக்கறது பாவம் தான் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். இருந்தாலும் எல்லாரும் கொடுக்க தானே செய்கிறாங்களே அப்படின்னு நம்ம கொடுப்போம். லஞ்சம் வாங்குறது பாவம் தான் தெரியும், எல்லாரும் வாங்குறாங்களேன்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன்ஸும் வாங்க தான் செய்கிறாங்க. ஆனால் தேவன் பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இப்போ நம்ம யாரால் பிறந்திருக்கிறோம்? தேவனால் பிறந்திருக்கிறோம். தேவனால் பிறந்திருக்கோம். நமக்குள்ளே யாருடைய வித்து இருக்குது? தேவனுடைய வித்து இருக்குது. இனிமேல் நம்ம சொல்லுவோமா, நான் மனுஷன் தானே, எனக்கு உள்ள பலவீனம் தானே, அதனால் இப்போ மட்டும் பொய் சொல்லிக்கிறேன், இப்போ மட்டும்
லஞ்சம் கொடுத்துக்கிறேன், இப்போ மட்டும் பாவம் செய்கிறேன்னு சொல்லுவோமா? சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு சொல்லிட்டு தேவன் வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக வந்து பார்த்தோம், 3வது காரியத்தை பார்த்தோம் அப்படின்னா, யூ பிளண்ட் இன் த வேர்ல்டு. அதாவது உலகத்தோடயே அப்படியே நம்ம ஒத்து வாழ்கிறது. சரியா? ஊரோட ஒத்து வாழ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஊரோடே வந்து ஒத்து வாழ்கிறோமா அப்படின்னு வந்து பார்க்கணும். சரியா? ஜோசியம் பார்த்து கல்யாணம் பண்ணுறோமா? கல்யாணம் பண்ணுறாங்க. கிறிஸ்டியன்ஸ் பண்ணுறாங்களே, ஜோசியம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. அப்புறம் வீடு கட்டும்போது வாஸ்து பார்க்குறாங்க, வேறு வரதட்சணை வாங்குறாங்க. எல்லாமே வந்து நம்ம அந்நிய தெய்வத்தை வணங்குறவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணுறாங்க. இப்போ அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்கும் போது அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க கோயிலுக்கும் போக தான் செய்கிறாங்க, சர்ச்சுக்கும் வராங்க, அந்த கோயிலுக்கும் வந்து அவங்களுக்காக வந்து போக தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி ஊரோட ஒத்து வாழ்கிறோமா? அப்படி நீங்கள் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வந்து வெதுவெதுப்பான கிறிஸ்டியன். சரியா? லூக்வாம் கிறிஸ்டியன் தேவன் வந்து வாந்தி பண்ணி போட்டுருவார். அடுத்தது 4ஆம் அதிகாரம் பாருங்கள். லிவ் வித்தவுட் ப்ரேயர். ஜபந்தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப முக்கியம். தேவன் என்ன சொல்லியிருக்காங்க? லூக்கா 18:1ஆம் அதிகாரத்தில் சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள், ஜபம் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ண வேண்டும். ப்ரேயர் இஸ் பிரீத்திங் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவியினுடைய மூச்சே வந்து ஜபந்தான். காலையில் எழுந்தது நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஃபோனுக்கு சார்ஜ் போடுவோம், அப்படி தானே? ஃபஸ்ட்டு என்ன போடுவோம்? அப்படி தானே? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? ஃபோனுக்கு எப்படி வந்து சார்ஜ் வந்து முக்கியமோ அதே போல் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணும்? ப்ரேயர் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? நம்ம வந்து ப்ரேயரில் வந்து தரிச்சிருக்கும் பொழுது தான் பரிசுத்த ஆவியானவருடைய வழிகாட்டுதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வாழ முடியும். ஆவியில் சோர்ந்து போயிட்டோன்னா நமக்கு என்ன வரும்? கோபம் வரும், பயம் வரும், தாழ்வு மனப்பான்மை வரும். நான் ஏன் தான் இருக்கிறேனோ, நான் இருக்கிறனால தான் உங்களுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம வீட்டில் பேசுகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மக்கிட்ட சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம். ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக நிறைந்தில்லை அப்படின்னு அர்த்தம். 5வதாக பார்ப்போம். 5வதாக கனி தராதிருக்க வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் வந்து கனி இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். கனி தர்றது அப்படின்னா வந்து என்ன? இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னது எப்படி இருக்கும்? நமக்கு இருக்கட்டும், உனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு மனசில் நினைக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? அவங்களுக்கு 4 வார்த்தை பேசணும், ஆறுதலாக பேசணும். கடவுள் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் கூட இருக்கிறாரு, எனக்காக மட்டும் இல்லை உனக்காகவும் மறிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். நம்மளுடைய 4 வார்த்தைகள் ஆறுதலாக வந்து பேசும்போது தான் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய வார்த்தைகளும் நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து ஆறுதல் தரக்கூடியதாக வந்து இருக்கணும். யோவான் 15:8 பார்த்தோன்னா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் அப்படின்னு இருக்குது. மத்தேயு 8:19 பார்த்தீங்கன்னா, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஏசு அத்தி மரத்தை பார்த்தாரு. அது எப்படி இருந்தது? நல்ல பெருசாக இருந்தது, இலை இருந்தது, கிளை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அதில் எது இல்லை? கனி இல்லை. கனி இல்லைனோட என்ன பண்ண போகிறாரு? அவர் வெட்டி நெருப்பில் போடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரியா? நம்ம உடனே வந்து என்ன நினைக்கக்கூடாது? நம்ம வந்து பெரிய மரநடுக்கோடியே ஊழிய செயலை அந்த மாதிரிலாம் வந்து நினைக்கக்கூடாது. தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய தலந்து கொடுத்தவங்க கொடுத்தா ஒரு தலந்து ஒருவேளை ஏத்துக்கு வராரு, ஜெயில போட்டுருவேன்னு சொல்றாரு. யாங்கி ஷோ ஊழியக்கார அவருடைய அவர் வந்து மறிச்சு தெரியுது. ஒரு வீடியோ வந்து கூட்டி இன்னொரு வீட்டுல வந்து யாரு அந்த சபையில தன்னை பெரிய, அதனால வந்து இதுதான் நியாய தீர்ப்பு எல்லாமே முந்தினோரையும் வந்து என்ன பண்ணிருப்பீங்க? லைட்டு தாய்மார்கள் வந்து சமைச்சு சர்ச்சுக்கு சமைச்சு மற்றவங்க கண்ணுக்கு தெரியலனாலும் யாரும் பலனை தருவார். கஷ்டப்பட வேண்டியது எல்லாம்
வீட்டில் இருந்து சபைக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு மந்திரம் நம்புறீங்களோ பயப்படுறீங்களோ அதே தேவனுடைய ஜீவனுள்ள gift. You have Lord. நமக்கு நாம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாருமே மேரேஜ் பண்றதுக்கு மணிக்கணக்கில் வந்து பேச அப்படியா வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே வந்து ஒரு வீட்டில் வந்து அப்படி தானே இருப்பீங்க. உண்டு அல்லேலூயா முற்றி கரத்தில் இப்படி நம்ம போக போக என்ன ஆகும், ஃபீலிங்ஸ் எல்லாம் போயிடும். கடவுள் வெளி ஆதி கொண்டிருந்த குறை உண்டு அப்படின்னு வந்து சொல்ற. கிறிஸ்டியனா இருக்கிறோமா? அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ணி நல்லா ரசிக்கப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் போதும் சர்ச்சுக்கு 7 மணிக்கு சபைக்கு போதும், அதுக்கு மேல இங்க போலாம், சினிமா கோல் சொல்லலாம், இல்லைன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுலையும் பாதி சொல்லியிருக்காங்க. நானே சொல்லியிருக்காங்க. வழி வந்து யாரு? அவருடைய ரத்தத்தால நம்மள கழுவப்பட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நாள்ல பார்த்தோம்னா செய்யணும்னு சொல்றாரு. வெளிப்படுத்த சொல்றாரு, தீட்டுள்ளதும் பிரவேசிப்பது இல்லையா, தேவனுடைய அப்படின்ற ஹால் டிக்கெட் வாங்கிட்டோம். தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாத்தையுமே நம்ம கிட்ட இருந்து வந்து சரி. நம்ம வந்து இப்போ பண கிறிஸ்டியன்னா இப்போ வந்து ஆவிக்குரிய கிறிஸ்டியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பண்ணும்போது ஒரு அந்நிய பாஷை பேசணுன்ற என்ன வரும், அப்படிதானே நம்ம மற்றவங்களுடைய அந்த வெது பெரிய காட்டை வந்து சபையே வந்து மாத்தும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா கோபம், வெறுப்பு, ஆவிக்குரியவர்களாய் தேவனுடைய வழி நாள்ல வந்து பார்த்தோம்னா கோபம் இருக்கும்,
வந்து உட்காந்துருக்கேன். சார்ஜ் பயப்படாதீங்க, ஆண்டவர் எல்லாம் நடத்துவார். அந்த மாதிரி பல காரியங்களை வந்து அப்படின்னு கம்மியாகும் போதுமெல்லாம் நமக்கு சார்ஜும் போயிடும். அதனால நடத்துறதுக்கு யாராவது இல்லைன்னா யாரும் இல்லை இரும்பலையா நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும். அப்படி இருக்கும்போது வாங்க கல்லு நீ அந்தவர் நிறையை வை கொல்லும்